இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர் ஜாதகத்தை பிடிச்சுன்னு எல்லாரும் பேசுறாங்க. அவர் நீச்சபங்க ராஜயோகம் இருக்கு, விபரீத ராஜயோகம் இருக்கு. அவர் பிறந்த 22 ஜூன் 1974 அன்று சென்னையில் மட்டும் மாண்புமிகு முதல்வர் விஜய் பிறந்த அதே நாளில் 4 நிமிடங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதே ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதே மணித்துளிகள்ல பிறந்திருக்கு. அவங்க ஏன் மாண்புமிகு முதலமைச்சர் மாதிரி வரல? சோதிடம் சொல்லும் காரணம் என்னவென்றால் கால தேச வர்த்தமானம். இதனுடைய தமிழ் பொருள் என்னவென்றால் சந்திரன் தான் உலகில் உள்ள ஆண் பெண்களுடைய உடலையும் மனதையும் அந்த உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளையும் மனிதனுக்கு மனதையும் உருவாக்கி தருவதாக ஜோதிடம் சொல்கிறது. 12 ராசிலேயே காமக்காரங்கனான ரிஷப ராசியில தான் உச்சம், அதி உச்சம் மூலத்திரிகோணம். உச்சம்னா கிட்டத்தட்ட 100%, அதி உச்சம்னா 125%, மூலத்திரிகோணம்னா 75%, மொத்தம் 200% பலத்தை அங்கதான் வாங்குறாரு. அந்த வீட்டுல அவர் அதி உச்சம் ஆவறது கார்த்திகை நட்சத்திரத்துல. அந்த கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். அந்த சூரியன் தான் அரசியலுக்கு அதிபதி. அப்போ ஒவ்வொரு மனிதனுமே பவர் வேணும்னு நினைக்கிறான். மக்களுக்கு எப்படி நேரேட்டிவ் செட் பண்ணணும்? அப்படித்தானே நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு பிரசாந்த் கிஷோர் நேரேட்டிவ் செட் பண்ணாரு. விக் வைங்க, பால்டெட் தெரியக்கூடாது, ஒரு ஜீபூம்பா மாதிரி ஒரு உண்டியல ரெடி பண்ணுங்க. அதுல தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை இப்ப அந்த உண்டியல் எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு. என் நண்பர்கள் நிறைய பேர் அந்த உண்டியல போட்டாங்க. அந்த உண்டியல்ல யார் கோரிக்கை போட்டாலும் 24 மணி நேரத்தில் அதுக்குன்னு ஒரு குழு அமைக்கிறீங்க, அதுக்கு ஒரு ஆணையம் போடுறீங்க, அதுக்கு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை போடுறீங்க, உடனே தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு மக்களை செட் பண்ணி தானே 131 தொகுதிக்கு மேல வந்தாங்க. 133 தொகுதியில ஜெயிச்சாங்க. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள். நவீன பாஞ்சாலியான ஜெயலலிதா அம்மையார் என்ன மாதிரி சபதம் போடுறாங்க? மீண்டும் இந்த சட்டசபைக்குள் வந்தால் நான் முதலமைச்சராகத்தான் வருவேன்னு வராங்க. அந்த நேரம் பார்த்து காக்கா உட்கார பணமரம் விழுந்த கதையா கோயின்சிடன்ஸை ராஜீவ்காந்தி சாவராரு கட் பண்ணாங்க. இந்த அம்மா மெஜாரிட்டியில் வராங்க. இப்போ இவங்க ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. பெண் என்றும் பாராமல் திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னது எம்ஜிஆர் இல்லை. நிறைய பேர் எம்ஜிஆர் நினச்சிக்கிறாங்க. நம்ம தமிழக மாண்புமிகு முதல்வர் கூட தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுமே தீய சக்தின்னு சொன்னாங்கன்னு கிடையாது. நான் போய் ஃபுல்லாக கூகுளு ChatGPT தேடினேன். 2011 இந்த அம்மா தான் தீய சக்தின்னு சொன்னாங்க. முன்னாடி கூட அந்த அம்மா சட்டசபையில் புடவையை பிடிச்சி வலிக்கும் போது கிரிமினல் கருணாநிதினு தான் சொன்னாங்களே தவிர தீய சக்தின்னு சொல்ல. 2011 தான் தீய சக்தின்ற வார்த்தையை சொன்னதாக ChatGPT கொடுக்குது, கூகுளும் கொடுக்குது. அப்போது இந்த அம்மா ஒரு நேரட்டிவ் இவங்களே செட் பண்ணாங்களா? அந்த மாதிரி நம்ம போய் கோவமா பண்ணா அவங்க அந்த மாதிரி செய்ய துணிகிறவங்கன்றது தெரியல. இவங்கெல்லாம் ஒரே என்ன சொல்ல வருது, குட்டையில் உரிய மட்டைகள் தானே, எல்லாமே செலிபிரிட்டிஸ் தானே. இந்த அம்மா சினிமா செலிபிரிட்டினா அவர் எழுத்தாளர் செலிபிரிட்டி, அவர் முன்னாள் முதலமைச்சர் இல்லை. இந்த மாதிரி நடிகா இருக்கும்போது கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தவர் இல்லை. அதனால அவங்க கூட பழகிறவங்க இவங்களுக்கு சொல்லுவாங்க அவங்களுடைய குணாதிசயங்கள். இப்போ எனக்கு அப்படி தானே. ஆமா, இப்போ எனக்கு ஒரு பெரிய பிரபல நடிகரை தெரியும். ஆமா, அவர் இன்னைக்கும் பிரபல நடிகர் தான். அவரை பற்றி அவங்க மனைவி என்கிட்ட என்னென்ன பேசுனாங்கன்றது நான் ஊடகத்தில் சொன்னேன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. எப்பவுமே அதனால தான் சொல்கிறேனே, நீங்கள் 2 முகம் இருக்கு நடிகர்களுக்கு. 2வது முகம் மிக அசிங்கமான முகம். அந்த முகத்தை சமூகத்தை காட்ட மாட்டாங்க, நல்ல முகத்தை தான் காட்டுவாங்க. அந்த மாதிரி அசிங்கமான முகம் கூட நெருங்கி பழகிறவங்களுக்கு தெரியும். எப்போ அவங்களுக்குள்ள சண்டை வருதோ அப்போ தான் வெளியே உட்காந்து சொல்லுவோம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஜெயம் ரவி நம்ம எப்படி பார்த்துருக்கோம், சாக்லேட் பாயா பார்த்துருக்கோம். திடீர்னு அன்னைக்கு பஸ் அவுட் ஆகும் போது தான் இவருக்குள்ள ஒரு அன்னியன் இருக்கான்னு தெரியுது. அதுவரை நீங்கள் அவரை சாக்லேட் பாயா தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஆமாம், இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா நாங்கள் பிரபலங்களோட பழகிறோம், அவங்களுடைய ஜாதகத்தை சொல்கிறோம். அவங்க ஜாதகத்தை பார்த்த உடனே அவங்களுடைய அந்தரங்கம் தெரிஞ்சிடும். சில பேர் தைரியம் உள்ளவங்க பகிர்ந்துப்பாங்க, தைரியம் இல்லாத பகிர்ந்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி. அப்போ அவங்க ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க ஜெயலலிதா அம்மையார். அது என்ன நேரேட்டிவ்? பெண்ணென்றும் பாராமல் என்னை கிரிமினல் கூட்டமான கருணாநிதி என் சேலையை உருவினாங்க. அப்போ ராஜீவ்காந்தி சாவராரு. அந்த ஆன்டிகமெண்ட்ஸ் அப்படியே அறுவடை பண்ணி அந்தம்மா முதல்வராக வராங்க. அந்தம்மா முதல்வராகி முதல் 5 வருடம் அவங்க அட்ராசிட்டி தாங்க முடியாத அளவுக்கு ஒரு மன்னர் பரம்பரை இங்கிலாந்து மகாராணி மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அவங்க நடந்துக்கிட்ட உடனே அவங்களை தோக்கடிக்கிறாங்க. மீண்டும் 96 கலைஞர் வராரு. அப்புறம் 2001 அந்த அம்மா தெளிவாயிட்டாங்க. இப்போ நாம் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணோம். அதுதான் அம்மா. தமிழ்நாட்டில் யாரும் தன் சொந்த அம்மாவை கூட அம்மான்னு கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா அம்மாக்களும் நட்போடு இருக்கிறது இல்லை, சண்டை போட்டு பாகப்பிரிவில் அம்மாவை வெட்டி வந்திருக்கு. அப்போது பகைமையாகி போன அம்மாவை கூட அம்மானு கூப்பிடாத தமிழ்நாட்டில்
ஒரு 20-30% பேர் இருப்பான். அவன் கூட வந்து முதலமைச்சர் அம்மான்னு தான் கூப்பிடணும். அப்போ அவங்க ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்போ பண்ண முடியுது? அரசு இயந்திரம் கையில் வரும்போது, பவர் உங்கள் கையில் வரும்போது, தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகும்போது, உங்களை சுற்றி பணபலம் வரும்போது, பல பண முதலைகள் உங்களுக்கு நன்கொடைகள் தரும்போது தான் நீங்கள் இந்த நேரேட்டிவ் செட் பண்ண முடியும். ஒரு குப்பனும் சுப்பனும் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண முடியுமா? காரணம் அவங்ககிட்ட பவர் இல்லை, மணி இல்லை. அதனால தான் பகவான் ஓஷோ வந்து ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் பேசியிருக்காரு, செக்ஸ் பவர் மணி. பவர் இருந்தால் செக்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம், பவர் இருந்தால் மணியை கொண்டு வரலாம். உங்களுக்கு பவர், செக்ஸ் பவர் மணி, நல்ல புரியும். செக்ஸ் பவர் மணி, செக்ஸோடைய அர்ஜுக்காக தான் ஒருத்தன் பவருக்குள்ள வரான். அந்த செக்ஸ்ன்றது ஒரு ஃபீமேல் செக்ஸ் மட்டும் இல்லை, காமம் மட்டும் கிடையாது. உண்மையான காமம் என்ற தமிழ் பொருளுக்கு நீ பார்ப்பதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைப்பது காமம். ஈர்ப்பு. நல்ல அழகான பங்களா, அதை என் பேர்ல எழுதி வை. ஓகே, அதுவும் ஒரு வகையில் அதுவும் காமம். காமம் என்றது பொருள் பற்று, வேற ஒன்றும் கிடையாது. பெண்ணும் வந்து ஒரு பொருள் தானே, ஒரு உயிர் உள்ள ஒரு பொருள், உயிரும் உடலும் உள்ள ஒரு பொருள் தானே. ஆமா, அதனால தானே பிணம் பண்றோம், எரிச்சிடுறோம். அது பொருளா இல்லைன்னா அது எப்படி எரிக்க முடியும்? அணுக்கள் எல்லாம் நெருப்புல பஸ்மம் ஆகி போதில்ல. அப்போ செக்ஸ், அந்த செக்ஸ் வேணுன்றதுக்காகத்தான், காமம் வேண்டும் என்றதுக்காகத்தான் பவரை பிடிக்கிறான். பவரை பிடிச்சா பவர் நடுவில் இருக்குது. செக்ஸ் அதுக்கு லெஃப்ட் ஹேண்டு, ரைட் ஹேண்டு மணி. செக்ஸ் பவர் மணி அப்படின்னு ஒரு புக் எழுதினார். இதுக்கும் ஜோதிடத்துக்கும், ஜோதிடத்தை இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர நான் பணக்காரனேவானு பயன்படுத்தக்கூடாது. நீ பணக்காரன் ஆவாயா என்பது உன் திறமை தான் முடிவு சொல். ஓகே, உனக்கு திறமை இருந்தால் நீ பணக்காரன் ஆவ. எம்ஜிஆருக்கு திறமை இருந்தது, பணக்காரன் ஆனாரு. ஜெயலலிதா அம்மையாருக்கு திறமை இருந்தது, பணக்காரன் ஆனாங்க. அந்த மாதிரி தான், புரியுதா உங்களுக்கு? அதுக்கு தான் நீ வந்து நீ பார்த்துக்கணும். ஜோதிடத்தை இந்த மாதிரி வந்து யூனிவர்சல்லா, அது ஓஷோ அழகான டைட்டில் கொடுத்தாரு ஜோதிடத்துக்கு. சோதிடம் பிரபஞ்ச ஒருமையின் விஞ்ஞானம். இந்த பிரபஞ்ச ஒருமை இருக்குல்ல, அந்த ஒருமையினுடைய விஞ்ஞான விதிகள் தான் சோதிடம் பேசுகிறது. அதை உனக்கு தனிப்பட்ட முறையில் நீ தேர்வியா தேர மாட்டியான்னு தான் சொல்ல முடியும். நீ அம்பானி அளவுக்கு தேர்வியா, நீ வந்து அதானி அளவுக்கு தேர்வியா, நீ பில்கேட்ஸ் அளவுக்கு தேர்வியான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர் ஜாதகத்தை பிடிச்சின்னு எல்லாரும் பேசுறாங்க. அவர் நீச்சபங்க ராஜயோகம் இருக்கு, விபரீத ராஜயோகம் இருக்கு. அவர் பிறந்த 22 ஜூன் 1974 அன்று சென்னையில் மட்டும் நான் வந்து பிறப்பிறப்பு சான்று இந்த வெப்சைட்லேருந்து எடுத்து வச்சிருக்கேன். மாண்புமிகு முதல்வர் விஜய் பிறந்த அதே நாளில் 4 நிமிடங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதே ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதே மணித்துளிகளில் பிறந்திருக்கு. அவங்க ஏன் மாண்புமிகு முதலமைச்சர் மாதிரி வரல? அதுக்கு சோதிடம் சொல்லும் காரணம் என்னவென்றால் கால தேச வர்த்தமானம். இதனுடைய தமிழ் பொருள் என்னவென்றால் அந்த குழந்தையுடைய குடும்ப சூழல், அந்த குழந்தையினுடைய பொருளாதார பின்புலம், அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் செய்யும் தொழில்துறை, சின்ன தொழிலா பெரிய தொழிலா. விஜயனுடைய அப்பா வந்து கலைத்தொழில இருந்தார், அதனால கலைத்தொழில கொண்டு வந்தாரு. அதே நேரத்தில் பிறந்த 4 நிமிடங்கள்ல பல குழந்தைகள் பிறந்திருக்கும். அந்த குழந்தைகளோட தகப்பன் எல்லாமே S.A. சந்திரசேகர் மாதிரி கலைத்தொழில இல்லை, அதனால தன் பிள்ளைகளை கலைத்தொழில கொண்டு வர முடியல. 6 காரணிகளை ஜோதிடம் சொல்கிறது. அதுதான் கால தேச வர்த்தமானம் என்கின்ற சமஸ்கிருத வார்த்தையின் பொருள். அப்படி ஒரே மணித்துளிகளில் ஒரே தேதி மாத வருடத்தில் பிறக்கும் குழந்தைகளில் பெற்றோர்களுடைய குடும்ப சூழல், கல்வி அறிவு, பொருளாதார பின்புலம், அவர்கள் தொழில்துறை முறைகள், பிறகு அந்த குழந்தைக்கு இந்த பெற்றோருடைய குடும்ப சூழலும், பெற்றோருடைய பொருளாதாரமும், பெற்றோர்களுடைய கல்வி அறிவும், இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த குழந்தை இந்த சமூகத்திற்குள் வந்து வேலை தேடும் போது சமூக வாய்ப்புகள். இப்போ பெரிய இடத்து குடும்பத்திலிருந்து ஒரு பையன் வரான்னாக்கா ஒரு ஆஃபீஸில் முதல்ல அவனுக்கு முதன்மை கொடுப்பாங்களா? ஒரு ஏழை வீட்டு மகன் போறான்னாக்கா அவனை கூப்பிட்டு உடனே இன்டர்வியூ எடுப்பாங்களா? பெரிய இடத்து பையனுக்கு தான் டக்குன்னு ஃபோன் அங்கேருந்து போவோம். சார் அவரு வராரு சார், அவர் மிஸ்டர் சுந்தரம். தெரியல சுந்தரம் சார் பையன், ஐயோ நல்லா தெரியுமா, வாக்கிங் டெய்லி போவோமே. அந்த பையன் நல்லா படிச்சிருக்கான் சார், MBA. அவனோட அதிகமான 200 மார்க் வாங்கியிருப்பான். ஒரு ஏழையா ஒரு பையன் இங்கிருந்து வேசார்பாட்டிலிருந்து போவான் எங்க ஏரியால இருந்து. ஆனா இன்டர்வியூல 2 பேர் உட்காந்துருப்பான். இவனுக்கு டைரக்டா கதவு திறக்கும். வரும்போதே பியூன் சார் வாங்க வாங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்ற GM அப்படின்னு நேரா உள்ள கூட்டு போயிடுவான். ஏன் 2 பேரும் ஒரே நேரத்துல கூட பிறந்திருக்கலாம், ஒரே இடத்துல பிறந்துதான் இருப்பாங்க. அதுதானே சொல்லுது, அதுதானே இப்போ பிறப்பிறப்பு சான்றிதழ் வந்து அதுதானே சொல்லுது. ரிப்பன் பில்டிங்ல இருந்து எடுத்தது தானே அந்த வெப்சைட்ல இருந்து. அதே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் பிறந்த 22 ஜூன் 1974 30 குழந்தை பிறந்திருக்கும் அந்த லக்னத்துல. குறைஞ்சது ஒரு அமைச்சராக ஆயிருக்கணும்ல அவங்க. 30 குழந்தை சார். ஒரு லக்னம் 2 மணி நேரம். விஜய் அவர்கள் பிறந்த அதே கடக லக்னம், அதே வந்து காலை 9:25 மணி சென்னையில. அதே அந்த சுற்று வட்டாரம் ஒரு 20-10 கிலோமீட்டருக்குள்ள 30 குழந்தை பிறந்திருக்குதுன்றாங்க. அந்த 30 குழந்தைகளுமே மாண்புமிகு முதல்வர் மாதிரி வரல. அது காரணம் தான் குடும்ப சூழல்,
குடும்ப கல்வி முறை, பிறகு அந்த பெற்றோர்கள் வளர்ப்பு முறை, பிறகு அந்த பெற்றோர்களுடைய பொருளாதார பின்புலம். பர்சனல் அவங்க லட்சத்துக்கு அதிபதியா கோடிக்கு அதிபதியா? விஜய் அவர்கள் பிறக்கும் போது அவங்க அப்பா லட்சாதிபதி இல்ல, அன்னைக்கு லட்சம் தான், இன்னைக்கு கோடி. அன்னைக்கு அவங்க அப்பா ஒரு 50 லட்சம் வச்சிருந்தாருன்னா அதுதான் இன்னைக்கு 50 கோடி. அவங்க அப்பா இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு லேண்ட் வாங்கி போட்டாருன்னா அதுதான் இன்னைக்கு 100 கோடி. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த குடும்பத்தினுடைய லட்சாதிபதி அவங்க கோடீஸ்வரனா அதுக்கு ஏற்பதான் அந்த ஜாதகம் வேலை செய்யும். இல்லைன்னா 30 விஜய்கள் இருந்திருக்கணும். இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் விஜய் மாதிரி 30 பேர் 30 மாநிலத்தை ஆண்டிருக்கணும். தமிழ்நாட்டு இந்தியாவே அவங்க தான் ஆண்டிருக்கணும். ஒவ்வொரு மாநிலத்திலும் நான் தான் 22 ஜூன் 1974 9:25 AM கம் ஐ எம் ஆல்சோ சிஎம், ஐ எம் குஜராத் சிஎம், ஐ எம் உத்தரப்பிரதேஷ் சிஎம், ஐ எம் மகாராஷ்டிரா சிஎம், ஐ எம் கர்நாடகா சிஎம், எல்லாம் 30 சிஎம் வந்திருக்கணும். ஐயோ சார், அப்ப ட்ரம்ப் பிறந்த நேரத்துல உலகம் முழுக்க எவ்வளவு பேர் பிறந்த, எத்தனை பேர் பிறந்திருக்கணும்? உலகம் முழுக்க ட்ரம்ப். அதான் நான் சொல்ல வரேன் சார், மக்களுக்கு இது தெரியாது. ஜோசியக்காரன் உடனே அவங்க பேராசையில பார்ப்பாங்க. அதான் ஓஷோ சொல்லுவாரு, நீங்கள் ஜோதிடரிடம் கேட்கும் கேள்விகள் என்ன? என் மகளுக்கு திருமணம் ஆகுமா? திருமணம் இல்லாமல் சமூகம் ஏது, குழந்தை பிறப்பு ஏது, பர்த் ரேட் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? கண்டிப்பா ஆகும். நான் பணக்காரன் ஆவேனா? பணக்காரன் ஆவது என்பது நீங்கள் அதற்காக 10 தகுதிகள் இருக்க வேண்டும். கன்னிங்னஸ் இருக்கணும், கத்ரோட் இருக்கணும், டிடிஎஸ் எஃபோர்ட் இருக்கணும், ரன் த்ரூ கட்டர்ஸ் சாக்கடைக்குள்ள புகுந்து வரணும், இதெல்லாம் செய்யணும். அதை விட்டுட்டு ஜோசியர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவர்கிட்ட பணம் இருந்தா ஏன் உங்களுக்கு ஜோசியம் சொல்றாரு? அவரே ஜோசியத்தை வச்சு சம்பாதிக்க வேண்டாம அளவுக்கு ஒரு சஃபிஷியண்டா 2 கோடி பேங்க் பேலன்ஸ் இருந்தா உங்களுக்கு ஏன் பலன் சொல்லுவாரு? அவருக்கு பலன் சொல்ல 2 ஜோசியர் அவர் வீட்டாண்டு உட்காந்துருப்பாங்க, அவருக்கு பலன் சொல்ல 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. ஆனாலும் நீ ஏதாவது ஒரு தொழில் செய்துதான் அந்த சர்க்கிள்ல பணம் வரணும்ன்ற விதினால அவர் ஜோதிட தொழில் ஏத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட 2 கோடி பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும் அதையே வச்சுக்கிட்டு டெய்லி சாப்பிட முடியாது இல்ல, இன்கம் வேணும். சோ ஜோதிடம் இப்ப நான் சொன்ன பாருங்க, செக்ஸ் பவர் மணி, இது ஜோசியத்தில் இருக்கு. ஓகே. சந்திரன் தான் உலகில் உள்ள ஆண் பெண்களுடைய உடலையும் மனதையும் அந்த உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளையும் மனிதனுக்கு மனதையும் உருவாக்கி தருவதாக ஜோதிடம் சொல்கிறது. பாருங்க, ஞானிகளுக்கு ஜோசியம் தெரியாதான ஜோசியம் பேசுறாங்க. அந்த சந்திரன் 12 ராசிலேயே காமக்காரகனான ரிஷப ராசியில தான் உச்சம், அதி உச்சம் மூலத்திரிகோணம். உச்சம்னா கிட்டத்தட்ட 100%, அதி உச்சம்னா 125%, மூலத்திரிகோணம்னா 75%, மொத்தம் 200% பலத்தை அங்கதான் வாங்குறாரு. அப்போ அந்த வீட்டுல அவர் அதி உச்சம் ஆகுறது கார்த்திகை நட்சத்திரத்துல. அந்த கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். அந்த சூரியன் தான் அரசியலுக்கு அதிபதி. அப்போ ஒவ்வொரு மனிதனுமே பவர் வேணும்னு நினைக்கிறான். நாட் ஓன்லி பொலிட்டிக்கல் பவர், ஃபேமிலி பவர். ஃபேமிலியில கூட நான் சொன்னா என் குடும்பமே கேட்குன்றது ஒரு பவர், நான் சொன்னா என் நண்பர் வட்டாரமே கேட்குன்றது ஒரு பவர், நான் சொன்னால் என் அலுவலகமே கேட்கும் என்பது ஒரு பவர். ஒரு 4 பேருக்கு ஒருத்தன் தலைவன், ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தன் தலைவன். 2 பேர் இருந்தாங்க நண்பர்கள், நான் சொல்றதுதான் அவன் எப்பவுமே செய்வான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, நீ வாட மச்சான். அப்ப எந்த இடத்துல ஒரு 2 பேர் இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு பவர் வேணுமா? அது சூரியன். அதே ஒரு 1 கோடி பேருக்கு பவருக்கு வரத்துக்கு, ஒரு 10 கோடி பேர் உள்ள மாநிலத்துக்கு பவருக்கு வரத்துக்கு அந்த சூரியன். அதே 6 வீடு, அது ரிஷபம் 6, சுக்கிரன் தான் செக்ஸுக்கு அதிபதி. அங்கதான் சந்திரன் உச்சமாகறான். அங்கதான் பவருடைய நட்சத்திரமான சூரியனுடைய நட்சத்திரத்துல அதி உச்சமாகறான். அப்போ செக்ஸ் வந்துருச்சா? ஓஷோ சொன்னது பகவான், பவர் வந்துருச்சா? அதுதான் காலபுருஷ தத்துவ ஞானத்திற்கு பொருளாதார ஸ்தானம். மேஷம் தான் காலபுருஷனுடைய தத்துவத்தின் முதல் வீடு, அதுக்கு 2வது வீடு பொருளாதார ஸ்தானம். மணி வந்துருச்சா? ஓஷோவுக்கு இது தெரியவே தெரியாது, எப்படி பேசுறாரு. அதான் மல்டி கான்ஷியஸ். ஒன்ஸ் யூ பிகம் அவேர்னஸ் 360 டிகிரிஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் வருவோம். அப்போ ஜெயலலிதா அம்மையார் முதல்ல 90ல் வராங்க, 96 வரலாம் அவங்களுடைய ஆட்சி மன்னர் பரம்பரை மாதிரி இருக்குது. அதனால டிசாஸ்டரை அந்த அம்மாவே நின்ன தொகுதியில் தோத்து பாடம் கற்றுக்குது. 96லேருந்து 2090 அந்த அம்மா பாடம் கற்றுக்குது. 2வதா இப்போ இனிமேல் நாம் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி ஆகணும், நாமளும் கொஞ்சம் ஒழுக்கத்துக்குள்ளே வரணும், நாமளும் ரொம்ப மன்னர் குடும்பம் இங்கிலாந்து மகாராணி மாதிரி ஆடக்கூடாது, இதெல்லாம் கற்றுக்கிட்டு அந்த மாதிரி 2001லேருந்து அம்மா அந்த பிராண்டு, இதுதான் நேரேட்டிவ். ட்ரெஸ் கோடு வருது. இந்த ட்ரெஸ் கோடு வரும்போது ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 1960 அமெரிக்க அதிபர் தேர்தலில் நிக்சனும் நிற்கிறாங்க, கென்னடியும் நிற்கிறார். JF கென்னடி. ஆமாம், ரிச்சர்ட் நிக்சனும் நிற்கிறாரு, JF கென்னடி நிற்கிறாங்க. அப்போ தான் தொலைக்காட்சி கண்டுபிடிக்கப்பட்டது அமெரிக்காவில். அதுக்கப்புறம் தான் நமக்கு 10 வருஷம் கழிச்சு வருது. இங்கே 75ல் தான் பில்லா முதல் படம் நான் பார்த்தது. பில்லா தான் டிவியில் பார்த்த முதல் படம். டிவி எங்கள் வீட்டில் இல்லை, அப்போ கூட பக்கத்து வீட்டில் இருந்தது. அப்போ போட்ட படம் பில்லா. பொதுவான டிவியில் பார்க்கணும், பொதுவான டிவியில். 1960 முதல் டெலிவிஷன் கண்டுபிடிக்கப்பட்டது அமெரிக்காவில், புழக்கத்தில் இருக்கு. அப்போ டெலிவிஷன்ல நிபுணர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நிக்சன் சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் தான் தோத்தாரு கன்னடி கிட்ட. அதுக்கு ஆஃப்டர் எலெக்ஷன், இப்போ நீங்க எப்படி கேட்குறீங்க அந்த மாதிரி அவர் கேட்குறாங்க. ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஏன் நிக்சன் தோத்தாரு, ஏன்
வந்து கென்னடி ஜெயிச்சாருன்னா, நிக்சன் வந்து சாம்பல் நிற கோட் அணிந்திருந்தார். என்ன நிறம்? சாம்பல் நிற கோட் அணிந்து கொண்டு, அப்போ அவர் கொஞ்சம் நோய்வாயிலிருந்து பட்டு அதிலிருந்து கொஞ்சம் மீண்டு வந்தார். அதனால வேர்த்து விறுவிறுக்க மூஞ்சில நிறைய இருந்தது. அப்பதான் வந்து அவர் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகி வெளியே வந்ததுனால, உடல்நல உபாதையிலிருந்து வந்ததுனால அந்த தளர்வு உடம்புல தெரிஞ்சது. இவருடைய கோட் நிறமும் சாம்பல் நிறம். அவர் பேசும்போது அந்த ஸ்டுடியோனுடைய பேக்ரவுண்டு சாம்பல் நிறம். இதுவும் அதுவும் மெர்ஜாய் போச்சு. அதனால மக்களுக்கு இவர் வந்து ஒரு எடுப்பான மனிதராக, ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான மனிதராக தெரியவில்லை. பிளண்ட் ஆயிட்டாரு. மெர்ஜாய் போய் பிளண்ட் ஆகி போச்சு. ஆனா டார்க் நேவி ப்ளூ கோட்ல வந்து ஜான் எஃப் கென்னடி வந்தார். ஓகே. அவர் வந்து அதற்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகல. அதனால அவருடைய பேச்சு எல்லாமே கம்பீரமா இருந்தது. தான் சொன்னதை செய்து விடுவேன் என்பதை போல் அவருடைய வந்து உடல் மொழி இருந்தது, பாடி லாங்குவேஜ் இருந்தது. மேலும் டார்க் நேவி ப்ளூ அவர் வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி, அதாவது ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் நம்ம லீடர் மாதிரி காமிச்சது. பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வேற அது. பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வேற அது. இந்த சாம்பலோட மெர்ஜாய் போய் இவர் மிகவும் பலவீனமான தோற்றமளித்தார். ஆமா, ஜான் எஃப் கென்னடி மிகவும் பலம் பொருந்தியவராக, தான் பேசும் ஒவ்வொரு பேச்சையும் ஆணித்தரமாக, கன்வின்சிங்காக, கான்பிடன்ஸாக பேசினார் என்று நிபுணர்கள் வந்து முடிவு செய்தார்கள். இதுதான் பகவான் ஓஷோ அப்படி ஆஃப் பண்ண சொல்லுவாரு. இனிமேல் தேர்தல்கள் நிபுணர்கள் பார்த்துக் கொள்வார்கள், உங்கள் வேலை இல்லை. அப்பவே அதனால்தான் வந்து ஞானிகள் முக்காலமும் புரிந்தவர்கள். இனி வரக்கூடிய தேர்தலில் நீ கொள்கையும் வேணாம், கட்சியும் வேணாம், புடங்காக வேண்டாம், நிபுணர்கள் தேர்வு பண்ணுவான். மக்களுக்கு எப்படி நேரேட்டிவ் செட் பண்ணணும். அப்படித்தானே நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு பிரசாந்த் கிஷோர் நேரேட்டிவ் செட் பண்ணாரு. விக்கு வைங்க, பால்டெட் தெரியக்கூடாது, நல்லா வந்து நில்லுங்க, ஒரு ஜீபூம்பா மாதிரி வந்து ஒரு உண்டியலை ரெடி பண்ணுங்க. அதுல தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை, இப்ப அந்த உண்டியல் எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு. என் நண்பர்கள் நிறைய பேர் அந்த உண்டியல போட்டானுங்க. அந்த உண்டியல யார் கோரிக்கை போட்டாலும் 24 மணி நேரத்தில் அதுக்குன்னு ஒரு குழு அமைக்கிறீங்க, அதுக்கு ஒரு ஆணையம் போடுறீங்க, அதுக்கு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை போடுறீங்க, உடனே தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு மக்களை செட் பண்ணி தானே 131 தொகுதிக்கு மேல வந்தாங்க. 133 தொகுதியில ஜெயிச்சாங்க. இப்போ அம்மான்னு ஒரு நேரேட்டிவ் அந்த அம்மா செட் பண்றாங்க. அதுலயும் குறைந்தபட்ச அறம் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகல. ஒன்ஸ் அவங்க வந்து அரசியலுக்குள்ள வந்த உடனே எந்த ஆண் மூலமாவும் அவங்களுக்கு கிசுக்கப்படலை. அப்போ அந்த நேரேட்டிவ் செட் பண்றதுக்கு இவங்க என்ன பண்ணணும், நான் அம்மான்னா நீ 90 வயசு எஸ்டிஸாக இருந்தாலும் சரி என்கிட்ட வந்தால் காலைல விழு. எனக்கு அதாவது இந்தியாவிலே வெரி யங்கஸ்ட், இப்போ கூட நம்ம மாண்புமிகு முதல்வருக்கு 50 above 50 தான் முதல்வர். அந்த அம்மா 40s 40 வயசுல முதல்வர். இந்தியாவிலேயே யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அந்த அம்மா, இந்தியாவிலேயே யங்கஸ்ட். அதனால தான் ஆட்டம் ஜாஸ்தியாக இருந்தது முதல் 6 வருஷம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இனி ஆண்கள் யாராக இருந்தாலும் உன்னை அம்மான்றதுக்கு கலங்க எதனால வரும், ஏதோ ஒரு ஆணோட தொடர்பு படுத்தியோ கிசு பண்ணாதானே வரும். எல்லா ஆணையும் காலையில் விழ வச்சிட்டா அம்மா காலையில் எல்லாருமே விழுவாங்க, தப்பே கிடையாது. நீ டில்லிக்கு ராஜா ஆனாலும் பாட்டி சொல்லை தட்டாதே தான். நீ வந்து அப்ப எவனா இருந்தாலும் விழுந்துரு, அவ்வளவுதான். நீ யாரா இருந்தா ஒன்லி கவர்மெண்ட் பியூரோக்ராட்ஸ் விரும்பினா விழட்டும். ஏன்னா நான் போனாலும் கவர்மெண்ட் பியூரோக்ராட்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் அவங்கள தவிர்த்து கட்சி தொண்டன்னு எவன் வந்தாலும் சரி, வயது வித்தியாசமே கிடையாது. நான் 50 தான், நீ 80 தான், உழுந்துதான் ஆகணும். இதெல்லாம் சொல்லி தான் கூட்டே போவாங்க. போகணும் டப்புன்னு உழுந்துருங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க, பேக்கெட்டுக்குள்ள கை விடுறது, கோட்டுக்குள்ள கை விடுறது, இப்படி வந்து நிற்கிறதெல்லாம் கிடையாது. இப்படி போனோன்னே இப்படி நின்றுடுங்க, அம்மா ஆமா அவளை இந்த 2 கை இங்கே போயிடணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் தான் அங்கே ஃபோட்டோக்கு கொண்டு போவாங்க. அங்கே போனோடனே அப்படியே பெருமாள் தரிசனம் மாதிரி தான் அம்மா தரிசனம். அவ்வளோ ஒரு சிரிப்பு, டப்புன்னு காலில் விழு, இதை ஃபோட்டோ எடுத்து மக்கள்கிட்ட காட்டு. இதுதான் நேரேட்டிவ். அவங்க அந்த நேரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஆக அப்ப 2001 2006 அவங்க அந்த 90 96 அவங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு முதல்வர்னா என்னென்ன வேலைகள் இருக்கும், ஒரு முதல்வர்னா எப்படிலாம் வந்து கவர்மெண்ட் பியூரோக்ராட்ஸை ஹேண்டில் பண்ணணும், IPS IAS IFS IRS எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ண தவறுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இனிமேல் நேரேட்டிவ் தான் செட் ஆகும். அப்ப என்ன நேரேட்டிவ், அம்மா த பிராண்ட், எம்ஜிஆருக்கு என்ன நேரேட்டிவ், மக்கள் திலகம், கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு என்ன நேரேட்டிவ், அவர் பேர்லயே இருக்குது நேரேட்டிவ், கலைஞர். அவர் யாரு, கலைஞர். என்ன கலைஞர், எழுத்து கலைஞர், வசனகர்த்தா கலைஞர், அதுக்கப்புறமா வந்து அறிவாளி என்ற கலைஞர். அவர் வந்து அண்ணா அறிவாலயத்தில் எதுவும் கண்டுபிடிக்கலன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அங்க வந்து கிரகம் பெல் மாதிரி வந்து போனை கண்டுபிடிக்கல, பேனாவை கண்டுபிடிக்கல, எந்த அறிவியல் கண்டுபிடிக்கல. அது நேரேட்டிவ். அதனால தான் சொல்றேன், நேரேட்டிவ் என்பது ஒரு பொய் ஃபிக்ஷன். இப்போ மதங்களும் இந்த நேரேட்டிவ் பண்ணுது. இப்போ கன்னி மேரிக்கு வந்து இதெல்லாமே நான் வந்து சாட் ஜிபிடியிலிருந்து எடுத்த ஆதாரங்கள். இந்த நேரேட்டிவ் வந்து ரிலீஜியன்ல இருக்குதான்னு கேட்டேன் சாட் ஜிபிடி கிட்ட. ஆமா இருக்குது, எப்படி சொல்லுன்னு. கன்னி மேரிக்கு இயேசு பிறந்தார் என்பது கிறிஸ்துவத்தினுடைய நேரேட்டிவ். ரொம்ப தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். அறிவியல் நேரேட்டிவ் அறிவியல் இல்லை. அறிவியல் வந்து சோதனைகள். அந்த முதல்ல ஹைப்போதிசிஸ், கருத்துருவாக்கம், அந்த கருத்துருவாக்கத்தை பற்றிய
பலதரப்பட்ட சோதனைகள். அந்த சோதனைகளில் ஒரு முடிவு எட்டிவிட்டால் அதை 100 முறை செய்து பார்த்து 101வது முறை சரியாக வந்தால் விதி சமைப்பது. நேரேட்டிவ் என்றது நீ ஒரு கருத்துருவாக்கத்தை, ஒரு கதை ஸ்கிரிப்ட். இது ஆக்சுவலா இப்ப குந்தி சூரியனுக்கு பிள்ளை பெற்றால் அறிவியல் ரீதியாக அறிவியலிடம் போய் கேட்டால் அது நம்பிக்கைன்னு சொல்லிடும். அதே மாதிரி இயேசு கன்னி மேரிக்கு பிறந்தார் என்பது நம்பிக்கை. அது அறிவியல் ரீதியா ஒரு கன்னிக்கு பிறக்க முடியுமா? பிறக்கவே முடியாது. ஆனா இது ரிலிஜியன் நேரேட்டிவ், கிறிஸ்டியானிட்டியினுடைய ரிலிஜியன் நேரேட்டிவ். ஏன்னா இயேசுவை அவ்வளவு தூய்மையானவராக மக்களிடம் போய் நம்ப வைக்க வேண்டும். அதற்கு அவர் கன்னி மேரிக்கு பிறந்தார். அவருடைய பிறப்பே பத்தியா அப்பழுக்கற்றது, அவர் கன்னி மேரிக்கு பிறந்தார் அப்படின்னும் போதுதான் அந்த கருத்தை பலதரப்பட்ட மக்களும் நம்புவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த அளவிற்கு இயேசுவை தூய்மையானவராக காட்டுவது. ஒரு ஆண் பெண் கலப்பிலேயே அவர் வரவில்லை. அப்படி என்றால் நீ அவரை சந்தேகிக்கலாமா என்னும் நேரேட்டிவ். அப்படியே இந்து மதத்துக்குள்ள வாங்க. கண்ணன் பாரத போர்ல விண்ணுக்கும் மண்ணுக்கும் அவன் விஸ்வரூப தரிசனம் காட்டினார். ஒரு மனிதன் அப்படி காட்ட முடியுமா? அப்படின்னா கண்ணன் என்ற அந்த கேரக்டரை குளோரிஃபை பண்றாங்க. அப்பதானே உங்களுக்கு அவரை கடவுளின் அவதாரமா நம்ப முடியும். ஒரு பிரம்மாண்டம் இருக்கு. அப்போ ஒரு சாதாரண பாமரவங்களே கேட்டுருவானே, எதுக்குங்க அவருக்கு 2 கண்ணு எனக்கு 2 கண்ணு, நான் எதுக்கு அவர் கடவுள் அவதாரமா ஒத்துக்கணும்னா, இல்ல அவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூப அவதாரம் எடுத்தார். இதை ஒரு பண்டிதரே ஒரு பிரசங்கத்துல சொன்னது நான் கேட்டேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்கறான், கண்ணன் கோபிஸ்ரீ படகுல திருடி லீலைகள் பண்ணாரே, நானும் பண்ணட்டுமான்னு கேட்கறான். கண்ணன் மாதிரி நீயும் கோவர்தனகிரி மலையை தூக்குனீங்கன்னா பண்ணுன்னு சொன்னேன். அப்ப அந்த கோவர்தனகிரியை தூக்குனவன் பண்ணலாம். அந்த பண்டிதருடைய வாக்குமூலம், இது என்னுடைய வாக்குமூலம் இல்ல. அப்ப அதுதான் அந்த குளோரிஃபை. அப்ப இயேசு 2 மீன் துண்டுகளை வைத்துக் கொண்டு 20 பேருக்கு உணவளித்தார். இது நேரேட்டிவ். இதுக்கு பேர் ரிலிஜியன் நேரேட்டிவ். இப்படி எல்லா ரிலிஜியன்லயும் உண்டு. புத்தருக்கு பின்னாடி உண்டு. அதான் ஓஷோ சொல்வாரு, புத்த பிச்சுக்கள் என்ன சொல்றாங்கன்னா, புத்தர் பிறந்த உடனே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த உடனே 7 அடி நடந்தாராம். 7 அடி ஒரு குழந்தை நடக்க முடியுமா? இது புத்தரை குளோரிஃபை பண்றதும், புத்தரை பெருவாரியான மக்கள் பின்தொடர்வதற்கும் அதை ஒரு வணிகமாக்குவதற்காகவும் உருவாக்கப்பட்ட நேரேட்டிவ். இதுக்கு பேர் ரிலிஜியன் நேரேட்டிவ். இப்படியே இஸ்லாத்திலும் உண்டு நேரேட்டிவ். எல்லா மதங்களும் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணலன்னா எவன் நம்புவான்? எவனுமே நம்ப மாட்டான். அப்போ இந்த நேரேட்டிவ் என்பது 4 பார்வை திறன் அற்றவர்கள் இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் என்று அவர்களுக்குள்ளேயே பேசிக்கொள்வது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.